இறைவனை இந்த நேரத்திலே வணங்கிக் கொண்டு இந்த அரங்கிலே வீற்றிருக்கின்ற பெருந்தகைகளே, இந்த கல்லூரியினுடைய பல்துறை சார்ந்த இயக்குனர்களே, எங்களுடைய கவி பேரரசி ஐயா வைரமுத்து அவர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற ஏனைய அன்பர்களே, துறை தலைவரே, எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வணக்கம். கருத்தரங்கு என்கின்ற இந்த மேற்கிளம்புகையின் வடிவம் பல்வேறு துறை சார்ந்த குவிய பாடுகளை இந்த உலகத்திலே மேற்கிளம்ப செய்வதையிட்டு தமிழியல் உலகம் பெருமை பெறுகின்றது. தமிழியலில் தொழில்நுட்பத்தை பறைசாற்ற முடியும் என்கின்ற உன்னத நோக்கத்தை மென்மேலும் குவியச் செய்கின்ற வகையிலே பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பிற நிறுவனங்களும் அதற்காக முன்னின்று உழைப்பதையிட்டு நாம் பெருமை கொள்கின்றோம். இந்த உள்ளங்கைக்குள் சுருங்கிய உலகத்திலே தமிழியல் தொழில்நுட்பம் என்பது பன்னெடுங்காலமாக எங்களிடம் ஆழ்ந்து உறங்கி இருக்கின்றது. அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருத்தரங்குகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த கருத்தரங்கின் உண்மையான நோக்கமாக இருக்கின்ற ஒரு விடயம், இந்த தொழில்நுட்ப கல்வியை நாங்கள் மென்மேலும் தமிழியல் ஊடாக மேற்கிளம்ப செய்ய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்று சொல்லுகின்ற இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் ரீதியாக நாங்கள் விடயங்களை ஆழமாக பார்க்கின்ற போது நிச்சயமாக பல்வேறு அறிவும் தொழில்நுட்பமும் எங்களை வந்தடைகின்றது என்பதனை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்யலாம். ஐயா வைரமுத்து ஐயா இருப்பதனால் நாங்கள் இலங்கையில் அகில இலங்கை ரீதியாக தமிழ் தின போட்டியை நடத்தி வருவதுண்டு. அந்த தமிழ் தின போட்டியிலே கோடுகளும் சித்திரங்கள் என்கின்ற அந்த கவிதையை நாங்கள் விமர்சனத்துக்கு கொடுத்திருந்தோம் 13ஆம் தர மாணவர்களுக்காக. 2023ஆம் ஆண்டு 9 மாகாணங்களிலும் 9 மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்வோம். முதல் தர மாணவர்களை அவர்களை நாங்கள் பரீட்சிப்போம். அதற்கு நடுவராக நான் இருப்பேன். எனக்கு பக்கத்தில் 2 பேர் இருப்பார்கள். அப்போதுதான் நாங்கள் பார்த்தோம், ஐயாவே அந்த நினைப்பில் அப்படி ஒரு அந்த கோடுகளும் சித்திரங்கள் ஆகுமா என்கின்ற அப்படி ஒரு போர்வையில் எழுதியிருக்க மாட்டார் என்று மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் அதனை தந்தார்கள். அதற்கு அடிப்படையாக இருப்பது நாங்கள் சொல்லுகின்ற அந்த கிரிட்டிக்கலாக ஒரு விடயத்தை சிந்திக்கின்ற முறை என்பதனை மாணவர்களும் நாங்களும் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று திருக்குறளை பற்றி நாங்கள் எல்லோரும் சொல்லி வருகின்றோம். ஆனால் என்னது சிந்தனையிலே பட்ட ஒரு விடயம், கடவுளும் காமமும் என்கின்ற ஒரு விடயம்தான் எனது சிந்தனையில் பட்டது. முதல் குறளை கடவுளாகவும் இறுதி குறளை காமத்திலையும் சொல்லி போட்டு போயிருக்கின்றார் எங்கள் பெருந்தகை. இதில் நான் கண்டது, இரண்டிலும் திருத்தி வரவில்லை என்றால் மனித வாழ்வு அப்படியே அவுட்டாகும் என்பதுதான் எனது பார்வையில் இருந்ததை நான் இந்த இடத்தில் அந்த கிரியேட்டிவ் மைண்ட்ல நான் சொல்லி வருகின்றேன். கடவுளை நாங்கள் திருப்தியாக வணங்கவில்லையாக இருந்தாலும், காமத்தை நாங்கள் திருப்தியாக அனுபவிக்கவில்லை என்றாலும், இரண்டிலும் குடும்ப சிக்கலும் எல்லா சிக்கலும் ஏற்படும் என்பதை வள்ளுவ பெருந்தகை ஏதோ ஒரு வகையில் பொறித்து வைத்திருக்கின்றார். எனது கிரிட்டிக்கல் சிந்தனையில் நான் அப்படி பார்த்தேன். ஆகவே ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு பதிவும் அவரவர் விடயத்தை கொண்டு வருகின்ற விதத்திலே இந்த தலைப்பு இருக்கின்றது என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதனை இந்த இடத்தில் கூறி மீண்டும் ஒரு விடயத்தை
நாங்கள் செய்த விடயத்தை நான் இலங்கைக்கான தமிழ்துறை இயக்குனராக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிற பழக்கம். அந்த பயிற்சியில் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பாடலை போட்டு காட்டுவதென்றால் ஐயாவினுடைய அந்த கதகதண்டு களிக்கின்றி களிக்குள்ளே குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே என்ற பாடலை போட்டு அவர்களை அளவச்சு சிந்திக்க வைத்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த பயிற்சியை தொடங்குவது என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்கோ ஒன்று சொல்லப்பட்டது, எங்கோ பிரயோகிக்கப்படுகின்றது. இதுதான் தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக எதிர்கால சந்ததியினர் நல்ல ஆய்வை மேற்கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும். ஐயா எங்களுடைய தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஓவேந்தர் அவர்களும் இருக்கிறபடியால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த சபையிலும் சொல்லுகின்றோம். ஐயா, எங்களுடைய ஆய்வு தமிழகம் வேறு ஈழம் வேறு என்றுதான் நிற்கின்றதே ஒழிய இந்த இரண்டுக்கும் இடையில உள்ள ஒரு தொடர்பு இன்னும் இவ்வளவு ஆய்வு வளர்ச்சி வந்தும் ஒரு முயற்சி வரவில்லை. அந்த முயற்சியை நாங்கள் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு தரமான ஒரு குழுவை அமைத்து இங்கே இருக்கின்ற அந்த அடிப்படை அம்சம் அங்கேயும் இருக்கின்றது, அங்கேயும் இங்கேயும் உள்ள ஆய்வாளர்களை ஒன்றிணைத்து நாங்கள் சரியான ஒரு ஆய்வை முன்னெடுக்கின்ற போது, ஒரு கம்பேரிட்டிவ் ரிசர்ச்சை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது நிச்சயமா அதுதான் தொப்புள் கொடி உறவின் அடையாளத்தை பேணும், அதுதான் பறைசாற்றும், அதுதான் குவியப்படுத்தும், அதுதான் மேற்கிளம்ப செய்யும் என்று கேட்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த கல்லூரியினுடைய அனைத்து நிர்வாகத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.